வீரன், பொம்மி இருவரையும் பிடித்து திருச்சி மன்னர் முன் நிறுத்துகிறார்கள். சாதியை ஒரு பொருட்டாக நினைக்காமல் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறார் மன்னர். கூடவே தனது தளபதியாக்கி திருமலை மன்னரின் அழைப்பை ஏற்று மதுரைக்கு அனுப்புகிறார். அன்றைக்கு கள்வர்களால் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார ராஜ்யங்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாயிருந்தன. அவர்களை அடக்க முடியாமல் ராஜ்யங்கள் மிரண்டு போயிருந்தன. அந்த நேரத்தில் மதுரை வீரனின் வீரத்தை அறிந்த திருமலை நாயக்கர் கள்வர்களின் அட்டூழியங்களை அடக்க மதுரை வீரனை பயன்படுத்தி கொண்டார். மதுரை வீரனின் படை மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருந்த கள்வர்கள் கொட்டத்தை ஒடுக்கி மதுரை மக்களை காத்தது. இந்த நிலையில் திருச்சி, புதுக்கோட்டை பகுதிகளில் கள்வர்களால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர்.